நடிகர் ஸ்ரீகாந்துடன் இணைந்து கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் யார் யார் என்பது குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியுள்ளார். இதையடுத்து அவருடனான தொடர்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீகாந்த் எத்தனை ஆண்டுகளாக போதைப்பொருள் பயன்படுத்தி வருகிறார், யார் மூலம் போதைப்பொருள் வாங்கினார், சென்னையில் எந்தெந்த பப் பார்ட்டிகளில் போதைப்பொருள் பயன்படுத்தி உள்ளார், யாருடன் இணைந்து போதைப்பொருளை உட்கொண்டார் என்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் மூலம் வாங்கிய கொக்கைன் போதைப் பொருள் நடிகர் ஸ்ரீகாந்த் யாருக்கெல்லாம் கொடுத்தார், அதில் திரையுலகினர் எத்தனை பேர் போன்ற தகவல்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். நடிகர் ஸ்ரீகாந்தின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்கின்றனர். இதனிடையே நடிகர் கிருஷ்ணாவும் கொக்கைன் போதைப் பொருளை உட்கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அவர் படப்பிடிப்பு விஷயமாக கேரளாவுக்கு சென்றிருப்பதால் நேரில் வரவழைக்க அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் தான் தவறு செய்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தயாளன் முன்னிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது பேசிய ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தி தவறு செய்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்தில் பிரச்சினைகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறி நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கேட்டதாக தெரிகிறது. ஜாமீன் சிறப்பு நீதிமன்றத்தில்தான் பெற முடியும் என கூறிய நீதிமன்ற நடுவர் ஸ்ரீகாந்தை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு நுங்கம்பாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கேரளாவில் படப்பிடிப்பு பணியில் இருப்பதாக தெரிய வந்துள்ள சூழலில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் மேலும் 2 விமானங்கள் மூலம் இஸ்ரேலிலிருந்து இந்தியர்கள் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் இடையே தாக்குதல்கள் நடைபெற்று வந்ததால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் இரு நாட்டிலும் உள்ள இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். முதல் விமானத்தில் 161 இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் 2வது விமானத்தில் 165 பேரும் 3வது விமானத்தில் 268 பேரும் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். 3வது விமானத்தில் டெல்லி வந்தவர்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலிலிருந்து இதுவரை 594 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வு செய்யப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விமானத்தின் கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டு 11 நாட்கள் கடந்துள்ளன. தீயில் சேதமடைந்ததால் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்பி ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே வைத்து ஆய்வு செய்யப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விமான விபத்துகள் விசாரணை ஆணையத்திலேயே கருப்பு பெட்டியில் உள்ள தகவல்கள் டீகோட் செய்யப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஆக்சியம் 4 திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் புதன்கிழமை விண்வெளிக்கு செல்ல உள்ளனர். 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச மையத்திற்கு அழைத்து செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் வாயு கசிவு, மோசமான வானிலை உள்ளிட்ட காரணங்களால் இம்மாதம் 4 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய நேரப்படி புதன்கிழமை மதியம் 12:01 மணியளவில் பால்கன் ராக்கெட் உதவியோடு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் கேப்சியூல் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வீரர்கள் நால்வரும் புறப்படுகின்றனர். 26ஆம் தேதி மாலை 4 மணியளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை நெருங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆக்சியம் 4 பயண திட்டத்தில் பெகி விட்சன் என்பவர் தலைமை தாங்க உள்ளதாகவும் இஸ்ரோ விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பைலட் அல்லது 2ஆம் நிலை தளபதியாக பணியாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் தவிர போலந்து மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த 2 வீரர்களும் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்தியா, போலாந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளின் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கு இது முன்னோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை மொபைல் போன் மூலம் எளிதில் அறிவதற்கான வருவாய்த்துறை உருவாக்கி வரும் புதிய செயலி இந்த ஆண்டுக்குள் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரை 16 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருப்பதாகவும் பட்டா உள்ளிட்ட விவரங்களை மக்கள் எளிதில் பெற புதிய செயலி இந்த ஆண்டிற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆப் பொதுமக்களுக்கு எளிதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப் ரெடி பண்றதுங்கிறது நம்மள மாதிரி படிச்ச அளவுக்கு மட்டும் இல்ல, சாதாரண மக்கள் கூட அந்த ஆப் மூலமா பட்டா கேட்கணும். அவங்களுக்கு எந்த இடம் எங்க இருக்குங்கிறத அந்த ஆப்லயே தெரியக்கூடிய அளவிற்கு மிக எளிமையாக எல்லா காரியங்களையும் செய்யவிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி இருவரும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் வழக்கு தலைமை நீதிபதி பார்வைக்கு கொண்டு செல்ல பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் சமண கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. நீதிபதி நிஷா பானு அனைத்து மனுக்களையும் வழக்குகளையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்ட நிலையில் மற்றொரு நீதிபதி ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பை கொண்டுள்ளதால் இந்த வழக்கை தலைமை நீதிபதியின் பார்வைக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்துள்ளனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீட் மாதிரி தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மகளை பெற்ற தந்தையே அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கிலி பகுதியைச் சேர்ந்தவர் சாத்னா போஸ்லே. இவர் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் நீட் பயிற்சி மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் நீட் மாதிரி தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் அவரது தந்தை தொந்திராம் போஸ்லே மகளை குச்சியால் கடுமையாக தாக்கியுள்ளார். தலையில் படுகாயமடைந்த சாத்னா போஸ்லே மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் தாய் அளித்த புகாரின் பேரில் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். மகளை அடித்துக் கொன்ற தொந்திராம் போஸ்லே ஆசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.